ஹலோ பஸ் வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர்ஸ் தமிழன் முத்துக்குமார். இன்றைக்கி எங்கே இருக்கேன்னா ட்ரவுன்ஸ்ட்ரீயில் இருக்கேன். ஸோ இங்கேருந்து பக்கத்தில் ஒரு சின்ன மலை ஹைக்கிங் போகலான்னு ஒரு பிளான் இருக்குது, பட் நாட் ஷுர். போய் பார்த்துட்டு பக்கத்தில் வந்து ட்ரவுன்சி இருக்குது, அதையும் பார்த்துட்டு ட்ரோன்லாம் பறக்க விட்டுட்டு இன்றைக்கி என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்துட்ருக்குது தான் ட்ரவுன்சி. ஸோ ஜெர்மனில் வந்து சி அப்படின்றது வந்து லேக்கை குறிப்பிடும். ஸோ இது சுற்றி பார்த்திங்கன்னா நிறையா வந்து மலைகள் இருக்குது. இந்த மலைகள்லாம் வந்து சம்மர் டைமில் ஹைக்கிங்கு, சைக்கிளிங்கு, பேராகிளைடிங்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்க. ஸ்னோ டைமில் வந்து ஸ்கீயிங் பண்ணுவாங்க. இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ட்ரவுன்கிர்chen அப்படின்னு சொல்லி ஒரு மலை இருக்குது. ரொம்ப ஸ்டீப்பஸ்ட் மவுண்டைன், ஹைக்கிங்லாம் ரொம்ப டேஞ்சர் கூட. ஸோ நாங்கள் வந்து இப்போ கீஸ்வாண்ட் அப்படின்னு ஒரு மலையை நோக்கி ஹைக் பண்ணலான்னு ஒரு பிளானு. அந்த மலையோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 970 மீட்டர் சி லெவல்லேருந்து. இந்த மவுண்டைன் கீஸ்வாண்ட் அப்படின்ற ஒரு மவுண்டைன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரவுன்கிர்chen அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அந்த சி பக்கத்தில் ஒரு மலை. ஸோ சீனா இங்கே வந்து லேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ லேக் பக்கத்தில் இருக்குது. ஆக்சுவலாக இதோட பேக்ரவுண்டில் வந்து பார்க்கலாம். இப்போ தான் நாங்கள் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கோம். இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறது வந்து ட்ரவுன்கிர்chen சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் இந்த மவுண்டைன் அப்படியே ஹைக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த டாப் ரீச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 1 hour 30 minutes அப்படின்னு டைம் போட்டுருந்துச்சு. இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து இந்த ட்ரவுன்கிர்chen மலை, லேக்கு, அதெல்லாம் வந்து வேறு லெவல் வியூவு. நாங்கள் போன கிளைமேட் கூட சூப்பராக இருந்துச்சு, சனி டே. ஸோ ஆசம்ங்க. அப்படியே அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ஃபோட்டோலாம் நிறையா எடுத்துகிட்டு, ஸ்டேட்டஸ்க்கு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தேன், நிறையா ஸ்டெப்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஹைக்கிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். பட் போக போக பாதையெல்லாம் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிறையா வந்து இந்த ஸ்னோ பேஞ்சு கொஞ்சம் பாதையெல்லாம் சத இருந்துச்சு, சகதியாக. ஸோ கீஸ்வாண்ட் மேலே ஏறுறதுக்கு வந்து இங்கே போர்டில் எவ்வளோ டைம் போட்டிருக்குன்னா கிட்டத்தட்ட 1 hour போட்டிருக்கு. ஸோ இதுதான் கீஸ்வாண்ட். ஸோ ரூட் இங்கிட்டு தான் போட்டிருக்கு ஸ்ட்ரைட்டாக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த லோ ஆங்கிள் ஷாட் ஒன்று வச்சுருப்பேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாதையை காமிக்கிறக்காக. ஸோ இப்படி தான் இருக்கும், பாறை, கல், சகதி இந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் மவுண்டைன் வந்து ஸ்டீப்பாக ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நான் கேமரா எடுத்து பேக்கில் வைக்க போகிறேன், இல்லை மவுண்ட் பண்ணிட்டு மேலே போக போகிறோம். ஸோ இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக ஸ்னோ பெஞ்சதுனால கொஞ்சம் அங்கங்கே சகதியாக இருக்குது. இங்கே பார்க்கலாம் ரூட் எப்படி இருக்குது. அப்பா வேத்து ஊற்ற ஆரம்பிச்சிடுச்சு. இதில் வர நாங்கள் ஹைக்கிங் பிளான் இல்லாமல் ஷர்ட்டு, ஜாக்கெட்லாம் வர போட்டு வந்துட்டோம். இங்கே வந்து ஆக்சுவலாக ஹைக்கிங் பிளான் திடீர்னு பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ இனிமேல் கொஞ்சம் அடர்ந்த காடாக போகுது. நீங்களே பேக்ரவுண்ட்லலாம் பார்க்கலாம். ஸோ நான் கேமரா உள்ள வச்சுட்டு நடக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஹைக்கிங்கில் மேலே போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு டோட்டல் ட்ரவுன்சியோட வியூ காட்டுறேன். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 minutes மேலே ஏறிட்டுருக்கோம். ஸோ இப்படி தான் இருக்கு நாங்கள் ஏறி வந்த பாதைகள். நாங்கள் கடந்து வந்த பாதைகள் இதுதான். இவ்வளோ தண்ணி இருக்குது ஜி. ஸோ லிட்டில் பிரேக், தண்ணி குடிக்கும். ஆக்சுவலாக நீங்கள் இது மாதிரி ஸ்டிக் ஒன்று எடுத்துக்கலாம்.
ஸோ அப்போ தான் கொஞ்சம் ஈஸி. இருக்குதா நல்லா மொத்தமாக இருக்கணும். மேபி அந்த அங்கே ஒன்று இருக்குல்ல அதை பாதி உடைங்க. ஸோ விவாஸ் கீஸ்வாண்ட் வந்தோம். பார்த்தோம் இங்கே வந்து இந்த ராக் வந்து மலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. ஸோ ஏறுறது ரொம்ப கஷ்டம். இது பக்கத்துலேயே வந்து பால்ஸ்டைன் அப்படின்னு சொல்லி இன்னொரு குட்டி மலை இருக்குது. ஸோ வர வழியில் தான் பார்த்தோம். ஸோ அந்த பிளேஸ்க்கு போயிட்டு நாங்கள் அப்படியே ட்ரவுன்சியை வந்து டாப் வியூவில் வந்து பார்க்க போகிறோம். அப்படியே நீங்களே பார்க்கலாம். இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மலை இப்படி தான் இருக்குது. ஸோ இது ஏறுறது கண்டிப்பாக ஒரு ரிஸ்க்கான சிச்சுவேஷன் தான். ஓ மை காட் மை ஸ்டிக். ஸோ பால்ஸ்டைனில் திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன். ஃபோட்டோடைய கையில் கொடுத்துருங்க. ஸ்டிக்கு நினச்சி உள்ள குத்திடுறேன். வரமாட்டான்னு இத்தனை வந்துட்டிங்களேடா. ஸோ ஒரு வழியாக வந்தாச்சு. கெய்ஸ்வாண்ட் போல் கெய்ஸ்வாண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக போகும் போல். பட் இதோட வியூவை பாருங்கள். இது வந்து பால்ஸ்டைன். ஃபுல் ட்ரவுன்சியாக தெரியுதுங்க லேக். ஒரு வழியாக வந்தாச்சு. இந்த வியூவை பார்க்குறதுக்காக தான் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் மேலே ஏறி வந்திருக்கோம். வேறு லெவலு. இதோட ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் வந்து ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ண மவுண்டைன். பட் அந்த மவுண்டைன் போக முடியல. அதுக்கு பதிலாக இந்த மவுண்டைன் வந்தாச்சு. ஸோ இங்கேயும் நல்லா இருக்கும் வியூ. பார்த்திங்கன்னா ஃபுல் வியூ அழகாக தெரியுது. ஸோ இது வந்து ரொம்ப எட்ஜில் நிற்கிறேன். இங்கே வந்து அந்த ட்ரவுன்கிர்ஹென் அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகுது. பக்கத்தில் நிறையா மவுண்டைன்ஸ் இருக்குது. சீ பார்க்கலாம். இங்கேருந்து எல்லாமே தெரியுது. வேறு லெவல் வியூ இது. ஸோ இவ்வளோ தூரம் நாங்கள் ஏறி வந்ததுக்கு அர்த்தம் என்னென்னா, மெயின் ரீசன் எதுக்குன்னா ட்ரோன் பறக்க விடலான்னு வந்தோம். ஸோ அடுத்து வந்து ட்ரோனை பறக்க வச்சு இங்கேருந்து பார்க்க போகிறோம். ஒரு 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வியூவர்ஸ் இப்போ வந்து ட்ரோனை பறக்க வச்சு பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிறது நம்ம 870 மீட்டர். ஸோ இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்க போகிறோம். நீங்களும் பாருங்கள். ஸோ வியூவர்ஸ் நீங்களும் சப்போஸ் யூரோப் ஆஸ்ட்ரியா வந்தீங்கன்னா இந்த மலையெல்லாம் வந்து ஹைக் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.